தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடும் அமைப்புகளை அழிப்பதாக கூறிக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் இருப்பை குறிவைப்பதாக தமிழ் தரப்புகளும் சில சர்வதேச அமைப்புகளும் இவரை படுகொலையாளியாக கருதுகின்றன. மஹிந்த தரப்பு இதனை பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்றும் மனிதாபிமான மீட்பு நடவடிக்கை என்றும் தொடர்ந்து வாதிட்டு வருகிறது. பொதுமக்கள் உயிரிழப்புகள் தற்செயலானவை அல்லது புலிகளால் மக்கள் கேடயங்களாக பயன்படுத்தப்பட்டதால் ஏற்படுத்தப்பட்டவை என்பது அவர்களின் நிலைப்பாடு. அவர் எப்போது தண்டிக்கப்படுவார்? சவால்களும் வாய்ப்புகளும். மஹிந்த ராஜபக்ச சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவதில் பல சிக்கல்களும் தடைகளும் உள்ளது. இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. எனவே ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை பரிந்துரைத்தாலொழிய அவரை நேரடியாக சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வது கடினம். சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் வீட்டோ அதிகாரம் இதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளது. இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி உள்நாட்டு நீதிமன்றத்தில் போர்க்குற்றங்களுக்காக தண்டிப்பது என்பது அரசியல் ரீதியாக சாத்தியமற்ற ஒன்றாகவே நீடிக்கிறது. உலகளாவிய வரம்பு. சில நாடுகள், உதாரணமாக ஜெர்மனி அல்லது இங்கிலாந்து, தமது நாடுகளுக்குள் வரும் போர்க்குற்றவாளிகளை கைது செய்யும் அதிகாரத்தை கொண்டுள்ளன. எதிர்காலத்தில் மஹிந்தவோ அல்லது அவருடன் தொடர்புடைய அதிகாரிகளோ வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இத்தகைய சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். மஹிந்த ராஜபக்ச தற்போதைய நிலையில் லட்சியங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தொடர்ச்சியான தீர்மானங்கள் எதிர்காலத்தில் ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி செல்வதற்கான அழுத்தத்தை தக்க வைத்துள்ளன. அரசியல் மாற்றங்கள் மற்றும் சர்வதேச உறவுகளின் போக்குகளே அவர் எப்போது அல்லது எப்படி தண்டிக்கப்படுவார் என்பதை தீர்மானிக்கும். இனவாதமும் அதிகார குவிப்பும் சமூகங்களுக்கு இடையிலான இடைவெளியை அதிகரித்தது. குடும்ப அரசியல். மஹிந்த ஆட்சி காலம் என்பது ஒரு நாட்டின் அரசாங்கம் எப்படி ஒரு குடும்பத்தின் நிறுவனமாக மாறுகிறது என்பதற்கு உலகளாவிய உதாரணமாக அமைந்தது. நிதியமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, பாராளுமன்ற சபாநாயகர் என நாட்டின் முக்கிய பதவிகள் அனைத்தும் ராஜபக்ச சகோதரர்களுக்குள்ளே கோட்டாபாய, பசில், சமல் என சுழன்று வந்தன. அடுத்த தலைமுறை வாரிசாக நாமல் ராஜபக்சவை முன்னிறுத்தியது. திறமையான அரசியல்வாதிகளின் வளர்ச்சியை தடுத்ததோடு நிர்வாகத்தின் ஊழல் மலிவிற்கும் வழிவகுத்தது. 2022 மக்கள் எழுச்சி. நீதியின் முதல் கட்டம். மஹிந்த ராஜபக்ச சட்டத்தின் முன் போர்க்குற்றவாளியாக இன்றும் தண்டிக்கப்படாவிட்டாலும் மக்களின் நீதிமன்றத்தில் அவர் தண்டிக்கப்பட்டதை 2022 ஆண்டு போராட்டங்கள் காட்டின. நாடு எதிர்கொண்ட மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ச குடும்பத்தின் தவறான நிர்வாகமே காரணம் என்பதை மக்கள் உணர்ந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராடிய போது மஹிந்த ராஜபக்ச தனது பிரதமர் பதவியை துறந்து கடற்படை தளத்தில் தஞ்சம் புக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இது ஒரு சர்வாதிகார போக்கிலான ஆட்சிக்கு தார்மீக தோல்வியாக கருதப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சவின் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், சர்வதேச அரசியல் நலன்கள் மற்றும் உலகளாவிய சட்ட அமைப்புகளின் கைகளிலேயே உள்ளது. போர்க்குற்றங்கள் மற்றும் மனித நேயத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் காலாவதியாவதில்லை. முள்ளிவாய்க்காலின் சாட்சியங்களும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் கண்ணீரம் ஒரு தார்மீக தண்டனையாக அவர் எப்போதும் துரத்தி கொண்டு இருக்கும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வரை அவர் கொண்டு செல்லப்படாவிட்டாலும் வரலாற்றின் பக்கங்களில் அவர் மீதான கரை ஒரு போதும் துடைக்கப்படாது. யுத்த வெற்றியால் கிடைத்த பெருமை, செல்வாக்கை இன நல்லிணக்கத்திற்காகவும் தேசத்தை கட்டியெழுப்பும் பயன்படுத்த தவறியதே மஹிந்தவின் மிகப்பெரிய வீழ்ச்சியாகும். அதிகாரத்தை குடும்ப சொத்தாக மாற்றியதும் பொருளாதார யதார்த்தங்களை மீறி எடுக்கப்பட்ட தன்னிச்சையான முடிவுகளும் ஒரு நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியது. 2022 சந்தித்த மக்கள் எழுச்சி அதிகாரம் நிரந்தரமானது அல்ல என்பதையும், மக்களின் அடிப்படை தேவைகளை புறக்கணிக்கும் எந்த ஒரு தேசியவாதமும் நிலைக்காது என்பதையும் உலகிற்கு உணர்த்தியது என்று சொல்லலாம். சட்ட ரீதியான தண்டனைகள் காலதாமதமாகலாம் அல்லது அரசியல் சூழலால் தவிர்க்கப்படலாம். ஆனால் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சிதைத்தவர் மற்றும் இனத்தின் நீதிக்கான குரலை ஒடுக்கிவர் என்ற வரலாற்று பிம்பம் எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பையும் விட வலிமையானது. காலப்போக்கில் சர்வதேச அழுத்தங்களும் மாறிவரும் புவிசார் அரசியலும் அவரை போன்ற அதிகார மையங்கள் ஒரு நாள் நீதியின் கூண்டில் நிறுத்தும் என்பதை பாதிக்கப்பட்ட மக்களின் மாறாத நம்பிக்கையாக உள்ளது.